இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நாட்டுப்பற்றை வலுப்படுத்த மாணவர் சீருடையில் ஜாலூர் கெமிலாங் சின்னம். தனது நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் கல்விக் கழகங்களில் பயிலும் மாணவர் சீருடையில் ஜாலூர் கெமிலாங் சின்னம் அணியப்படுவதை வரும் ஏப்ரல் 21ஆம் தேதி தொடங்கி கட்டம் கட்டமாக கல்வி அமைச்சு அமல்படுத்தும். அனைத்து அரசாங்க பள்ளிகள், அரசாங்க உதவி பெறும் பள்ளிகள், மெட்ரிகுலேஷன் கல்லூரிகள் உட்பட மலேசிய ஆசிரியர் கல்விக் கழகம் ஆகியவற்றை உள்ளடக்கிய மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்களிடையே நாட்டு பற்றியும் நாட்டின் மீதான அன்பையும் வளர்ப்பதை நோக்கமாக கொண்டு இம்முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அமைச்சு கூறியது. இளைய தலைமுறையினரிடையே நாட்டின் மீது அன்பை ஏற்படுத்தவும் நாட்டுப்பற்றை வளர்க்கவும் கல்விக் கழகங்களின் செயல்பாட்டிற்கு ஏற்ப இம்முயற்சி அமைவதாக அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025-2026 கல்வி ஆண்டில் பயிலும் ஒவ்வொரு மாணவருக்கும் ஜாலூர் கெமிலாங்கின் 2 சின்னங்களை இலவசமாக வழங்கவிருப்பதாக அமைச்சு குறிப்பிட்டது. மக்களவை சபாநாயகர் ஜொஹாரி அப்துல்லின் வாட்ஸ்அப் ஹேக் செய்யப்பட்டது. நண்பர்கள் மோசடிக்கு இலக்காகினர். மக்களவை தலைவர் ஜொஹாரி அப்துல்லின் வாட்ஸ்அப் கணக்கை மோசடி செய்தவர்கள் ஹேக் செய்து அதனை சில தொடர்புகளை ஏமாற்றி ஆயிரக்கணக்கான ரிங்கிட்டை குற்றவாளிகளுக்கு மாற்றியுள்ளனர். தனது நண்பர் ஒருவர் 20,000 ரிங்கிட் வரை இழந்துள்ளார். மோசடி செய்பவர்கள் தங்கள் செய்திகளை ஒரு எளிய வாழ்த்து செய்தியுடன் தொடங்கி பின்னர் தொடர்பில் இருந்த ஒரு தொகையை கடன் வாங்கி மறுநாள் நிதியை அவர்களுக்கு திருப்பி அனுப்புவதாக உறுதி அளித்ததாக ஜொஹாரி செய்தியாளர்களிடம் கூறினார். தனது தொடர்புகளில் சிலர் இந்த செய்திகளை பற்றி சந்தேகப்பட்டதாகவும் மற்றவர்கள் இந்த கோரிக்கை உண்மையானது என நம்புவதாகவும் அவர் கூறினார். ஜொஹாரி இந்த மோசடி குறித்து மலேசிய தொடர்பு மற்றும் மல்டிமீடியா ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளார். இதுபோன்ற குறுஞ்செய்திகளை பெறும் எவரும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அவர் வலியுறுத்தினார். சர்ச்சைக்குரிய சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத் மஸ்ஜித் இந்தியா கோவில் இடமாற்றம் தொடர்பான பதிவிற்காக கைது. பொது அமைதியை கெடுக்கும் வகையிலான பேஸ்புக் பதிவு தொடர்பில் சுயேட்சை சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத் கைதாகியுள்ளார். தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ அசருடீன் ஹுசைன் சற்று முன்னர் அதனை உறுதிப்படுத்தினார். கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய விவகாரம் தொடர்பில் இந்துக்களை அவமதிக்கும் வகையில் பதிவிட்டதற்காக ஜம்ரி கைது ஆனதாக ஐஜிபி சொன்னார். பெர்லிஸில் நேற்று கைது செய்யப்பட்ட ஜம்ரி தற்போது பாடங் விசார் போலீஸ் தலைமையக லாக்கப்பில் அடைக்கப்பட்டுள்ளார். விசாரணைக்கு தடுத்துப்பட ஏதுவாக இன்று அவர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார். ஜம்ரி வினோத்தின் பதிவுகள் இந்துக்களின் சமய நம்பிக்கையை கொச்சப்படுத்துவதாக கூறி விசாரணைக்காக பாதுகாப்பதோடு டாங்வாங்கி போலீஸ் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டது. தற்கொலை ஆளில்லா விமானத்தை பரிசோதித்த வடகொரியா. செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தற்கொலை ஆளில்லா விமானத்தை வடகொரியா தயாரித்துள்ளது. அதன் செயல்திறனை நேற்று அதன் தலைவர் கிம் ஜாங் உன் நேற்று பார்வையிட்டார். நவீன ஆயுதங்களை உருவாக்குவதில் ஓட்டுநர் இல்லாத வாகன கட்டுப்பாடு மற்றும் AI தொழில்நுட்பத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியதாக KCNA செய்தி நிறுவனம் கூறியது. நிலம் மற்றும் கடல் பகுதியில் பல்வேறு இலக்குகள் மற்றும் எதிரிகளின் செயல்பாடுகளை கண்டறியும் திறன் கொண்ட மேம்படுத்தப்பட்ட உளவு ஆளில்லா விமானங்களையும் கிம் ஜாங் உன் ஆய்வு செய்ததாக அந்த நிறுவனம் தெரிவித்தது. ஆயுதப்படைகளை நவீனமயமாக்கும் முயற்சியில் ஆளில்லா உபகரணங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு மேம்படுத்தப்படும் என்று ஜாங் உன் கூறியதாக KCNA குறிப்பிட்டது. இருப்பினும் வடகொரியாவின் தற்கொலை ஆளில்லா விமான பரிசோதனைக்கு ஜப்பான் உட்பட சில நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. பேச்சுவார்த்தைகளும் இணக்கமான தீர்வுகளும் இஸ்லாத்தை பலவீனமாக காட்டாது. பேச்சுவார்த்தைகளும் சுமூகமான தீர்வுகளும் இஸ்லாத்தை பலவீனமான மதமாக காட்டாது. மாறாக பல மதங்கள் மற்றும் இனங்களை கொண்ட சமூகத்தின் மீதான மரியாதை, கருணை மற்றும் சகிப்புத்தன்மையின் உணர்வை அது பிரதிபலிப்பதாக பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். மடானி கொள்கையில் வலியுறுத்தப்பட்ட மதிப்புகளில் ஒன்றாகவும் இது உள்ளதாக அவர் விளக்கினார். தகுந்த முறையை பயன்படுத்தி நல்ல முறையில் பேச்சுவார்த்தை நடத்துங்கள். சிறந்த முறைகளான தீர்வுக்காக மேற்கொள்ளப்படும் தகுந்த பேச்சுவார்த்தை பலவீனத்தின் அடையாளம் அல்ல, மாறாக அமைதியான, நாகரீகமான மற்றும்
தார்மீகமான தீர்வே இதற்கான சிறந்த வழியாக கருதப்படுகிறது என்றார் அவர். நேற்று கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் நடைபெற்ற மடானி பள்ளிவாசல் கட்டுமானத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் பிரதமர் அவ்வாறு கூறினார். மடானி நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள பொதுமக்களை அழைத்தார் பிரதமர். வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி தொடங்கி 8 மாநிலங்களில் ஏற்பாடு செய்யப்படவிருக்கும் மடானி நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்தார். இன மதங்களுக்கு இடையிலான பதட்டங்களை தணிப்பதற்கும் மக்களிடையே தொடர்பு மூலம் வேறுபாடுகளை மதித்து கொண்டாடுவதற்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு முக்கிய தளமாக அமையும் என்று பிரதமரின் ஊடக மூத்த செயலாளர் துங்கு நஸ்ருல் அப்பைடா தெரிவித்தார். முகநூலில் நடைபெற்ற பிரதமர் அலுவலகத்தின் தினசரி விளக்க குறிப்பின் மூலம் அவர் அவ்வாறு கூறினார். பல்வேறு இனங்கள், மதங்கள் மற்றும் கலாச்சாரங்களை சேர்ந்த அனைவரும் அந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மலேசியாவின் வலிமைக்கு நீண்ட கால தூண்களாக இருந்த உன்னத மதிப்பு, அன்பு, மரியாதை மற்றும் நல்லெண்ணத்தை ஊக்குவிக்குமாறு டாக்டர் ஸ்ரீ அன்வார் அழைப்பு விடுத்ததாக துங்கு நஸ்ருல் மேலும் குறிப்பிட்டார். மதுபோதையில் வாகனம் ஓட்டி மரணம் விளைவித்ததாக வியட்நாமிய பெண் மீது குற்றச்சாட்டு. கடந்த பிப்ரவரி மாதம் மதுபோதையில் வாகனம் ஓட்டி 2 இளைஞர்களை காயப்படுத்தியதுடன் அவர்களுக்கு மரணம் விளைவித்ததாக தம் மீது சுமத்தப்பட்ட 2 குற்றச்சாட்டுகளை வியட்நாமிய பெண் ஒருவர் இன்று ஜார்ஜ் டவுன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மறுத்தார். தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்து மொழிபெயர்ப்பாளரின் மாண்டின் மொழியில் வாசித்த போது குற்றம் சாட்டப்பட்டிருந்த 40 வயதுடைய குவேந்தி கிம் ஓன் என்பவர் அதனை மறுத்து விசாரணை கோரினார். இல்லத்தரசியான அம்மாது மது போதையில் ஹோண்டா ஜேஸ் ரக வாகனத்தை செலுத்திய போது கட்டுப்பாட்டை இழந்து மோதியதன் காரணமாக தாமஸ் சோங் காய் ஹென் என்ற இளைஞர் பலியாகியதாக அவர் மீது முதல் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. அதே வாகனத்தை மது போதையில் நிலை தடுமாறி செலுத்திய போது மீண்டும் கட்டுப்பாட்டை இழந்து வாய் கின் ஹெங் என்ற மற்றொரு இளைஞரை மோதி அவருக்கு காயம் விளைவித்ததாக குயேன் மீது 2வது குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. பிப்ரவரி 19ஆம் தேதி இரவு மணி 9:48 அளவில் ஜாலான் ஜெலுத்தோங்கில் அவர் அவ்விரு குற்றங்களையும் புரிந்ததாக கூறப்பட்டது. ராணுவ படை நிதி வாரியத்தின் 5% ஈவுத்தொகை 0.25% போனஸ் அறிவிப்பு. 2024ஆம் ஆண்டுக்கான 5 விழுக்காட்டு ஈவுத்தொகை விகிதத்தையும் 0.25 விழுக்காடு போனஸையும் ராணுவ படை நிதி வாரியம் LTAD அறிவித்துள்ளது. இது கடந்த 7 ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்ட மிக அதிகமான தொகையாகும். இதன் வழி மலேசிய ராணுவ படையின் உறுப்பினர்கள் உட்பட 1,25,014 பேர் பயனடைந்ததாக தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலித் நோர்டின் தெரிவித்தார். கடந்த 2023ஆம் ஆண்டின் மொத்த விநியோக தொகையான 51 கோடியே 42 லட்சம் ரிங்கிட்டுடன் ஒப்பிடுகையில் 2024ஆம் ஆண்டு 48 கோடியே 50,08,000 ரிங்கிட்டாக அதிகரித்தது. கடந்த 7 ஆண்டுகளில் மிக அதிகமான ஈவு தொகையாக அது அமைந்திருக்கின்றது. இவ்வாண்டு மார்ச் 28ஆம் தேதி 2024ஆம் ஆண்டிற்கான ஈவு தொகை பங்களிப்பாளர்களின் கணக்கில் சேர்க்கப்படும். இதன் அறிக்கைகளை மைவிரா செயலி அல்லது LTAD-இன் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் சரிபார்க்கலாம். பிரிபட் முகமது முக்ரிஸ் அசரி தொடர்பான மரண விசாரணை PDRM-இடம் ஒப்படைப்பு. சரவாக் ஸ்ரீ மீரியில் உள்ள முகாமில் மரணமடைந்த பிரிபட் முகமது முக்ரிஸ் அசரி தொடர்பான மரண விசாரணையை நிறைவு செய்யும் பொறுப்பை தற்காப்பு அமைச்சு அரசு மலேசிய போலீஸ் படையிடம் ஒப்படைத்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு தேவையான முழு ஒத்துழைப்பை தங்கள் தரப்பு வழங்கும் என்று தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலித் நோர்டன் தெரிவித்தார். இதுபோன்ற விவகாரங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதன் விளைவாக இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க எப்படி உறுதி செய்வது என்பதை கவனிப்போம் என்றார் அவர். கோலாலம்பூரில் நேற்று ராணுவ படை நிதி வாரியம் LTAD-இன் ஈவுத்தொகை அறிவிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலித் நோர்டன் அவ்வாறு கூறினார். மேலும் இச்சம்பவத்தை மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்துடன் தொடர்பு படுத்த வேண்டாம் எனவும் அவர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். விமான இயந்திரத்தில் தீப்பிடிக்கவில்லை, ஏர் ஏசியா விளக்கம். புறப்பட்ட 2 மணி நேரத்தில் மீண்டும் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் KLIA-வின் 2வது முனையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கிய EK-128 விமான இயந்திரத்தில் தீப்பிடிக்கவில்லை என்பதை ஏர் ஏசியா நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. புதன்கிழமை இரவு சீனா ஷென்சிதனை நோக்கி புறப்பட்ட விமானத்தின் இயந்திரத்தில்
வழக்கத்திற்கு மாறான அறிகுறி தென்பட்ட நாளையே அது அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக அறிக்கை ஒன்றில் ஏர் ஏசியா விவரித்துள்ளது. அந்த விமானத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சேதமடைந்த குழாய் காரணமாக வெப்ப காற்று வெளியேறியதால் அதன் அறிகுறி தென்பட்டதாக கூறப்பட்டது. இதனால் விமானம் மீண்டும் தரையிறக்கப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டதாக அந்நிறுவனம் தெளிவுபடுத்தியது. அந்த விமானம் மார்ச் 31 மீண்டும் சேவைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரோன் 95 பெட்ரோல் உதவித்தொகை வழங்கும் முறை அரையாண்டில் அறிவிக்கப்படும். 2025 அரையாண்டிற்கு பின்னர் ரோன் 95 பெட்ரோலுக்கான உதவித்தொகை வழங்கும் செயல்முறையை அரசாங்கம் அறிவிக்கும். இந்த வழிமுறை தற்போது மேம்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அது விரிவாக செயல்படுத்தப்படும் என்று இரண்டாவது நிதி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். முன்னதாக நான் பலமுறை மக்களவையிலும் மேலவையிலும் பதிலளித்திருக்கிறேன். இந்த வழிமுறை மேம்படுத்தப்பட்டு வருகிறது. நாங்கள் வேலை செய்யும் போது எதையும் முன்கூட்டியே அறிவிக்க விரும்பவில்லை. ஏனெனில் நாங்கள் உறுதி செய்ய விரும்பும் மிக முக்கியமான விஷயம் ஒரு வலுவான அமைப்பு. நாங்கள் கூறியது என்னவென்றால் உதவித்தொகை விலையுடன் கூடிய 2 அடுக்கு விலை நிர்ணயம், உதவித்தொகையற்ற விலை மற்றும் உதவித்தொகை அளிக்கப்பட்ட விலை. மேலும் 85 விழுக்காட்டிற்கும் அதிகமான மக்கள் மலேசியாவில் உதவித்தொகை விலையை பெறுவார்கள். அதனால் மலேசியாவின் தேவைப்படும் உதவித்தொகை ஆய்வு அணுகுமுறை, அதற்கு நாங்கள் மை கார்டு அட்டையை பயன்படுத்துவோம் என்றார் அவர்.